இஎஃப்யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப்யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறு அறிமுக உரை. என்ன பேச போறோன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 4 மதுஹபுகள் மற்றும் அந்த இமாம்கள், இது தலைப்பு. இதில் நம்ம ஆரம்பமாக சொல்லவிருக்கக்கூடியது இமாம்களை பற்றி. யார் இவங்கள்லாம், இவங்க எப்பேற்பட்டவர்கள், இவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன் وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. وقال سيدنا وحبيبنا رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم. اللهم صل على محمد وعلى آل محمد إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனையே போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹ் தாலாவுடைய சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான இப்பிரபஞ்சத்திற்கு காரணகர்த்தாவான பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் என்று குறிப்பிட்டார்களே, அந்த சத்திய சீலர்களான சஹாபாக்கள் மீதும், எனக்கு பிறகு 3 காலங்கள் சிறந்த காலம் என்று தாபிஈன்களையும் தாபிஈன்களையும் சேர்த்து கூறினார்களே, அந்த நல்லடியார்களின் மீதும், அவர்கள் வழிவந்த இமாம்கள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும், அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக அதற்கான வழிகளாக இருக்கக்கூடிய 4 இமாம்களை பற்றி பேச இருக்கக்கூடிய இந்த சபையில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இமாம்களுடைய தர வரிசையில் முதன்மையானவர்கள் ஹதரத் இமாமுல் ஆதம் என்று போற்றப்படுகின்ற அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா. அதே வரிசையில் வரக்கூடிய கடைசி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தஆலா. நம்ம கீழிருந்து போகலாம். 4வது இமாமாக போற்றப்படுகின்ற, சவுதி அரபு மற்றும் அரபு நாடுகள் எல்லாம் பின்பற்றப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய இமாம், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கோட்டையின் 4 தூண்களில் ஒரு தூண் அஹ்மது இப்னு ஹம்பல். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வம்சாவழியை சார்ந்தவர்கள். தாபீன்களிடத்தில் நேரடியாக பாடம் பயின்ற ஒரு தாபிஈ. ரபீஉல் அவ்வலில் பிறந்து பெருமானாரின் மீது இஷ்கு கொண்டு ரபீஉல் அவ்வல் 12 தன்னுடைய மரணத்தை பெற்றவர்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய முஹத்திஸ். 1,00,000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை யார் மனனம் செய்கின்றார்களோ அவர்களை தான் ஹாஃபிஸ் என்று சொல்வார்கள்.
நம்முடைய ஊர் பழக்கம், நம்முடைய நாட்டு பழக்கம் குர்ஆனை முழுவதுமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று முடிகின்றவரை யார் மனனம் செய்கின்றாரோ அவரைத்தானே நாம் ஹாஃபித் என்று சொல்வோம். இது பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு சொல்லாடல். உண்மையான ஹாஃபித் என்ற வார்த்தைக்கான விளக்கம் 1,00,000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை யார் மனனம் செய்திருக்கின்றார்களோ, அறிவிப்பாளர்களுடைய சங்கிலி தொடரோடு எந்த ஒரு நெருடலும் இல்லாமல், கூடுதல் குறைவும் இல்லாமல், அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குறிப்பிட்டார்களோ அதை அப்படியே மனனம் செய்திருந்தால் அவர் ஹாஃபித். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹு தஆலா ஹாஃபிது ஹதீஸ், லட்சம் ஹதீஸுகளை மனனம் செய்தவர்கள். ஆனால் வாழ்நாளில் ஒருபோதும் ஹதீஸை மனனமாக அறிவித்தது கிடையாது. 1,00,000 ஹதீஸ் மனனமாக இருந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹு தஆலா எப்பொழுது மக்களுக்கு ஹதீஸை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் பார்த்து சொல்லக்கூடிய வழமை உள்ளவராக இருந்தார்கள் என்பதாக அவர்களுடைய மகனார் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். ஏன்? பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைகளில் தன்னை அறியாமல் கூட, மறதியில் கூட ஒரு வார்த்தை கூடிவிடக்கூடாது அல்லது குறைந்து விடக்கூடாது என்ற நபியின் மீது கொண்ட நேசம், அந்த ஹதீஸின் மீது கொண்ட பற்று. அவருடைய மகனார் சொல்லி காட்டுகின்றார்கள், அதிகபட்சமாக என்னுடைய தந்தை ஒரு 100 ஹதீஸ் தான் மனனமாக சொல்லி இருப்பாங்க. அதனால ஹதீஸ் தெரியாது நினைக்காதீங்க. முஸ்னத் அஹ்மது என்ற ஒரு நூலுக்கு சொந்தக்காரர். அந்த கிதாபில் 30,000 ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடைய மகனாருடைய ஹதீஸுகளையும் சேர்த்தால் முஸ்னத் அஹ்மது ஹதீஸ் எண்ணிக்கை 40,000. ஹதீஸ் கிதாபுகளிலேயே மிக அதிகம் ஹதீஸுகளை உள்ளடக்கிய ஒரு நூல் என்றால் அது முஸ்னத் அஹ்மது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்நாளில் இறையச்சத்தை மட்டுமே தன்னுடைய லட்சியமாக கொண்டவர்கள். அல்லாஹுக்கு துளியும் மாறு செய்தது கிடையாது என்பதை விட மாறு செய்யும் எண்ணத்தை கூட கொண்டது கிடையாது. மக்காவிற்கு வருகை தருகின்றார்கள். அவர்கள் பிறந்த ஊர் பகதாத். மக்காவுக்காக வர்றாங்க. அவர் மக்காவில் வந்து குடிபெயர்ந்த காலம் கடுமையான பொருளாதார நெருக்கடி. பொருளாதாரத்தை சரி செய்வதற்கான வழிவகைப்பால் இல்லை அவருக்கு. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு வாளியை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. அடகு வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வந்தாங்க. சில காலம் கழியுது, பொருளாதார நெருக்கடி நீங்குது. தன்னுடைய பொருளை, அடகு வைத்த பொருளை மீட்டு வரலாம் என்று கடைக்காரரிடத்தில் செல்கின்றார்கள். போய் சொன்ன உடனே கடைக்காரர் 2 வாளி கொண்டு வரார். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 2 வாளி. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கேட்டார்கள், இதில் எது என்னுடையது? அவர் சொன்னார், எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், என்னுடைய பொருளை மட்டும்தான் பணத்தை கொடுத்து என்னால் எடுக்க முடியும். தெரியாத பட்சத்தில் எனக்கு வேண்டாம் என்று இவர்கள் நிற்க, கடைக்காரர் அவர்களுக்கு மேல் முத்தகி, இதை திருப்பி கொடுக்காமல் நான் நிற்க முடியாது என்று சொல்ல ஒரே இழுபறி. இருவரும் கடைசியாக முடிவு செய்து, சரி விட்டுறலாம், யாருதுன்னு தெரியல, சதக்கா செஞ்சிடலாம். கடைசியில் அந்த பொருள் அவருக்கு சொந்தம் இல்லை. அடுத்தவருடைய பொருள் தன்னிடத்தில் வந்து விடுமோ என்ற பயம். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறை என்ன? பிறருடைய பொருளை அபகரிப்பது அல்ல, தெரியாமல் எடுத்து வாழ்வது அல்ல. அந்த செயல் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக அக்கறையாக இருந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் இத்ரீஸ் ஹத்தாத் ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த தகவலை பதிவு செய்கின்றார்கள். மறுபுறம் பாருங்கள், முஸ்தஜாபுத் தஅவா. ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸின் மீது கொண்ட பற்று, குர்ஆனின் மீது கொண்ட காதல், அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்ததனுடைய பலன் என்ன தெரியுமா? கையேந்தி இறக்குவதற்கு முன்பாக அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனே தந்து விடுவார். அலி இப்னு அபி ஹராரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனக்கு நேர்ந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகின்றார்கள். என்னுடைய தாயார் 20 வருட காலம் படுத்த படுக்கையாக கால் ஊனமுற்று படுத்து கொண்டிருக்கின்றார்கள். 20 வருஷமா அந்த அம்மாவுக்கும் தோணல. 20 வருடம் கரிந்த பிறகு தன் மகனை அழைத்து, நம் ஊரில் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ற ஒரு பெரிய இறைநேசர் இருக்கின்றார், ஒரு முஹத்திஸ் ஹதீஸ் கலை வல்லுனர் இருக்கின்றார், அவரிடத்தில் சென்று என்னுடைய நிலையை சொல்லி எனக்காக துவா செய்ய சொல்லுப்பா. அலி இப்னு அபி ஹராரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டு கதவை தட்டுகின்றார்கள். உள்ளிருந்து ஒரு குரல், யார் என்று.
இவர் சொன்னாரு, உங்க மஹல்லா தாங்க, இங்கிருந்து வந்திருக்கிறேன், இந்த நிலையில வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கீங்க? என்னுடைய தாயாருக்காக துவா செய்ய கேட்கலாம். வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயதான மூதாட்டி வெளியே வந்து, நீங்க தான் கதவை தட்டினதா? ஆமா. எதுக்காக வந்தீங்க? எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மூதாட்டி சொல்றாங்க, இப்பதான் நான் வீட்டுக்குள்ள இருந்து வர்றேன். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தாலா அல்லாஹ் தாலாவிடத்தில் உங்கள் தாயாருக்காக வேண்டி இறைந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னோன்னு ஓடோடி போறாரு அலி இப்னு ஹராரா. தட்டுறாரு. படுத்து படுக்கையில் இருந்த தாய் எழுந்து வந்து கதவை திறந்தார்கள். மருத்துவம் கைவிட்டலாம், அல்லாஹ் கைவிடுவானா? அல்லாஹுடைய நேசர் கேட்டது அல்லாஹ் கைவிடுவானா? இப்படி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அந்த இமாம் அமைத்திருப்பார்கள் என்று பாருங்கள். குர்ஆனில் 7 மன்சில்கள் உண்டு. ஒரு வாரத்திற்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதற்காக இமாம்கள் தொகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை. பகலில் தினசரி ஒரு மன்சில், ஒரு வாரத்துல ஒரு குர்ஆன். இரவில் தினசரி ஒரு மன்சில், ஒரு வாரத்துல ஒரு குர்ஆன். தினசரி 300 ரகாத்துகளை தொழக்கூடிய வழமை உள்ளவர்கள். எப்ப குறைஞ்சிச்சு தெரியுமா? வஃபாத்துக்கு முன்னாடி 80-83 வயசு. எவ்வளவு குறைஞ்சது? பாதியா குறைஞ்சது. அப்போ 150 ரக்கா தொழுதுட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வை நேரில் கண்ட, அதாவது கனவின் மூலமாக அல்லாஹ்வை கண்ட பாக்கியம் பெற்ற இறைநேச பெருமக்களில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இடம் உண்டு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் சுவனவாதி என்று சொன்னது பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலீஃபா முஅத்தஸிம்னு ஒருத்தன் இருந்தான், ஹாரூன் ரஷீத் மன்னருடைய பேரர். ஹாரூன் ரஷீத் ஒரு மிகச்சிறந்த அரசர், ஒரு மிகச்சிறந்த பற்றுள்ளவர். அவருடைய மகனார் மாமூனும் ஒரு சிறந்தவர். ஆனா அவர்களுக்கு வந்த இந்த மகனா இருக்கிறான் முஅத்தஸிம், இன்னைக்கு இருக்கிற தௌஹீதுக்கெல்லாம் அப்பனுக்கெல்லாம் அப்ப 100% தௌஹீத். அவன் இமாம்களை எல்லாம் மாற்றி வதைத்தவன். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களை சிறையில் போட்டு தன்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு சவுக்கடி கொடுத்து வாட்டி வதக்கியவன். சவுக்கடி கொடுக்கும் போது ஆடையெல்லாம் கழண்டு கீழே போகின்றது. அந்த நேரத்திலும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இறைஞ்சுகின்றார்கள், என்னுடைய அவுரத்து தெரிந்து விடுமோ, என்னுடைய மறைவிடம் வெளிப்பட்டு விடுமோ, சுன்னத்து ரசூல் இல்லாமல் ஆகிவிடுமோ அப்படின்னு துஆ செய்யறாங்க. இறங்கிய ஆடை தானாக மேலேறி மானத்தை மறைத்தது. இப்பேற்பட்ட இமாமா இருந்திருப்பாங்க. ஹிஜ்ரி 164 பிறந்து ஹிஜ்ரி 241 வஃபாத்தானாங்க. 4வது தரத்தில் இருக்கக்கூடிய இமாம். அடுத்து 3வது தரத்தில் இருக்கக்கூடிய இமாம் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு தஆலா. இவர்களும் நபி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சாவழியில் வந்த அஹ்லுல் பைத். இவர்களும் தாபிஈன்களிடத்தில் நேராக பாடம் பயின்ற ஒரு மாணவர், ஒரு மிகச்சிறந்த முஹத்திஸ், மிகச்சிறந்த கவிஞர். தீவானு இமாம் ஷாஃபிஈன் ஒரு கிதாபு இருக்கு, கவிதை தொகுப்பு இருக்கு. ஹதீஸ் கிதாபுகள் ஏராளமா எழுதி இருக்கிறாங்க, ஃபிக்ஹ் கிதாபுகள் ஏராளமா எழுதி இருக்கிறாங்க. இவர்களுடைய பேணுதலும் மிக உச்சத்தை தொட்டது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு தஆலா போற போக்கில் வராசத்துடைய சட்டங்களை எல்லாம் சொடுக்கு போட்டு போற நேரத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. சொத்துரிமை சட்டங்களை, ஒரு ஹதீஸை கண்டால் அந்த ஹதீஸில் இருந்து பல 100 சட்டங்களை சொடுக்கு போடும் நேரத்தில் எடுப்பார்கள். ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மகனார் இருந்தார். அபூ உமைர்னு செல்லமா கூப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே வந்தால் சிறுவர்கள், குழந்தைகள்னா நபி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களை தழுவது, அவர்களோடு கொஞ்சுவது, விளையாடுவது வழக்கம். அந்த அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பறவை வைத்து விளையாடிட்டு இருந்தார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும் பொழுது முகமெல்லாம் வாடி போயிருந்தது. அவர்களுடைய சகோதரர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹாதிமுர் ரசூல், நபியினுடைய பணியாளர், என்னப்பாச்சு முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? இல்லையா ரசூலுல்லாஹ், அவர் வளர்த்துருந்த குருவி செத்து போயிடுச்சு, அதான் இப்படி இருக்கிறார். இதை அழகான முறையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை கவரும் விதமாக, அவருடைய கவலை போகும் விதமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர். இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அபூ உமைரே, நீ வச்சிருந்த பறவை என்ன ஆச்சு? இதுல ஏதாச்சும் சட்டம் உங்களுக்கு விளங்குதா? இதுல என்ன விளங்குது? ஒரு பறவை செத்துச்சு கூப்பிட்டாங்கன்னு தெரியுது, இவ்வளவுதானே தெரியுது. ஆனால் நம்முடைய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு தஆலா 60க்கும் மேற்பட்ட சட்டத்தை இந்த ஹதீஸிலிருந்து பெற்று தருகின்றார்கள். விளங்குதா நமக்கு? 60க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இதுல போய் இருக்குமா நமக்கு தோணுதில்லை. இதுதான் இமாம்கள். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு 1000 பொற்காசுகளை தன்னுடைய பணியாளரிடத்துல கொடுத்து, போய் ஷாஃபி இமாம் கொடு,
கொடுத்துட்டு அப்படியே வந்துடாத, அவர் என்ன செய்யறாருன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகின்றார்கள். சொல்லப்பட்ட அடிப்படையில் அவர் வந்தாரு. ஷாஃபி இமாம் இடத்துல ஹலீஃபா கொடுத்தாங்க. சரிப்பா அப்படின்ட்டாங்க. தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. பள்ளிவாசல இருந்து வீட்டுக்கு போறாங்க. போறதுக்குள்ள ஒரு காசு கூட மிஞ்சல. வழியில யாரெல்லாம் தன் கண்களுக்கு தென்படுகின்றார்களோ அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே செல்கின்றார்கள். ஒரு நயா பைசா கூட தன்னிடத்தில் தங்க விடவில்லை. பொருளாசை அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் இறை ஆசை மட்டும்தான், நபி ஆசை மட்டும்தான். மற்றொரு முறை 50,000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகின்றார்கள். முடிவெட்டிட்டு இருந்தாங்க. 50 பொற்காசை எடுத்து முடிவெற்றவனுக்கு கொடுத்தாங்க. ஒரு பொற்காசு 4 கிராம். இன்னைக்குள்ள கணக்குல நான் சொல்றேன். 50 பொற்காசு 200 கிராம், 25 பவுன். இன்றைய மதிப்பின் அடிப்படையை சொல்றதா இருந்தா 20 லட்சம் முடி வெட்டினவனுக்கு. மனசு வருமா? இப்படி ஒரு சமூகம், இப்படிப்பட்ட ஒரு இமாமை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை உணர வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு பொருளாசை கிடையாது, பொருள் நோக்கம் கிடையாது. இப்படிப்பட்ட இமாம் யோசிக்கணும். இமாம்கள்லாம் யாருன்னு தெரியாத கட்டத்தில் நம்ம இருக்கிறோமே, இந்த இமாம்கள் எதற்காக என்பதை இன்ஷா அல்லாஹ் விரிவாக சொல்வோம். ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு தஆலா 204 வஃபாத்தானார்கள், ரஜபுல் முரஜ்ஜபு மாசத்தில். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களை விட 14 வயது மூத்தவர். பிறந்தது ஹிஜ்ரி 150. இவர்களுடைய மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, பிலிப்பைனு, இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஷாஃபியாக்கள். இவர் பிறந்த ஊர் என்ன தெரியுமா? இன்று அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றதே பலஸ்தீன், அதுதான் அவர்கள் பிறந்த ஊர். அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஊர். அப்பேற்பட்ட இமாமை பெற்று தந்த புனித பூமி அது. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா. ஆஷிக்கு மதீனா, ஆஷிக்கு ரசூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஷிக்கு மதீனா. இவர் மதீனாவையே நேசித்தவர், ரசூலை நேசித்ததை போல. ஹிஜ்ரி 93 பிறந்தவர்கள், ஹிஜ்ரி 179 வஃபாத்தானவர்கள். இவர்கள் முஅத்தா அப்படின்ற ஒரு ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஹதீஸ் கிதாபுகள்லையே முதன்மையான கிதாபு. எல்லாரும் நீங்க புகாரி, முஸ்லிம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், அதுக்கெல்லாம் முன்னோடி இந்த கிதாப். முஹத்திசீன்களுக்கு மத்தியில் ஒரு பட்டிமன்றமே நடக்கும், புகாரி சிறந்ததா முஅத்தா சிறந்ததா என்று. முஅத்தாவை மீற ஒரு கிதாபு கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு கிதாப் எழுதுனா அதை திருத்துறதுக்கு நாம் ஒரு நபரை தேடி போவோமே. முஅத்தாவை திருத்தியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கும் அந்த கிதாப்? அப்துல் அப்சீஸ் தராவர்தி ரஹிமஹுல்லாஹு தஆலா மதீனா முனவ்வராவில் ரவுதாவுக்கு அருகில் தூங்கிட்டு இருக்கிறார். கனவு காண்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 சகோதரர்கள், உடன் பிறப்பு இல்லை என்றாலும் கூட தனக்கு உறுதுணையாக இருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் எழுந்து வருகின்றார்கள் தன்னுடைய ரவுதாவிலிருந்து. வந்து எதையோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தராவர்தி ரஹிமஹுல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எதற்காக தாங்க வந்திருக்கீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன இது அப்படி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மாலிக் இருக்கிறார் இல்லையா, அவர் பெயர் மாலிக் இப்னு அனஸ், அவருக்கு சரியான பாதையை நான் காட்டி கொண்டிருக்கின்றேன் என்று. இதை சொன்ன மாத்திரத்தில் அவர் எழுந்து பார்த்தால் முஅத்தாவை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா. ஏறத்தாழ 10,000 ஹதீஸுகளை அதில் பதிவு செய்துவிட்டு, நான் எழுதியது மன தூய்மையோடு தான் நான் எழுதினேனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்திருக்கின்றேனா, அல்லாஹ் தாலாவுக்கு பொருத்தமான முறையில் தான் இதை நான் தொகுத்திருக்கின்றேனா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. தண்ணீர போட்டாங்க. அல்லாஹ் தாலாவிடத்தில் கூறுகின்றார்கள், ஒரே ஒரு ஏடு நனைந்தாலும் கூட இது எனக்கு தேவையில்லை என்பதாக. அன்று இருந்த எல்லா முஹத்திஸீன்களும் யாரெல்லாம் பார்த்தார்களோ கூறுகின்றார்கள், ஒரு ஏடு என்ன, ஒரு நுனி கூட நனையவில்லை. புகாரி இமாம் சொல்றீங்களே, புகாரி இமாமுக்கு ரெஃபரன்ஸே இந்த கிதாபு தான். இந்த முஅத்தா கிதாப் இல்லைன்னா புகாரி இமாமும் புகாரி என்ற ஒரு ஹதீஸ் கிதாபு தொகுத்திருக்கவே முடியாது. அதற்கு ஆரம்ப புள்ளி இந்த கிதாப். நபி
வாழ்ந்த இந்த மதீனாவின் மீது கொண்ட நேசம் என்ன தெரியுமா? தன் வாழ்நாள் முழுக்க காலணி அழிந்ததே கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிதித்த இந்த பூமியை, சஹாபா பெருமக்கள் மிதித்த இந்த பூமியை அசுத்தமான என்னுடைய காலால், அதாவது செருப்பு போட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், கண்ணி குறைவா நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். மலஜலம் கழிப்பதற்கு கூட மதீனாவின் எல்லையை விட்டு வெளியே சென்றவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வீட்டில் ஒரு பணியாளரை இதற்கென்றே நியமித்து வைத்திருந்தார்கள். அதாவது யாருன்னா மக்கள் வருவாங்க. இமாம் வரலாறு 3 இமாம்களை பற்றி நாம் காண வேண்டியது. நாமெல்லாம் யாருங்க? அஹ்னாஃபுகள். இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் வழியில் வரக்கூடியவர்கள். அவர்களை பற்றி தெரியவில்லை என்றால் இதைவிட மிகப்பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இமாமுல் ஆஸம் அவர்களை பற்றி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 5 விஷயங்களை நான் சொல்கின்றேன். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சுப செய்தி தன் திருமறையில் கூறியிருக்கின்றான். அவர்களை பற்றி நம்முடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமில் இருப்பதை சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்து இமாமுல் ஆஸம் அவர்கள் ஏன் கூஃபாவில் பிறந்தார்கள், அதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதையும் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். 3வதாக அபூ ஹனீஃபா என்ற பெயர் ஏன் வந்தது என்பதையும் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். 4வதாக இமாமுல் ஆஸம், சிராஜுல் உம்மா போன்ற பட்ட பெயர்கள்லாம் ஏன் அவர்களுக்கு சூட்டப்பட்டது என்பதையும் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். 5வதாக அவர்கள் அப்படி என்னத்தான் இந்த உம்மத்திற்கு செய்தார்கள் என்பதையும் சொல்வோம். முதல் விஷயம், அல்லாஹும் ரசூலும் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். சூரத்துல் ஜும்ஆ எடுங்கள், 2வது வசனம் 3வது வசனம், அதைத்தான் ஆரம்பத்தில் நாம் ஓதினோம். அதில் ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லவிருக்கின்ற விஷயம் என்ன என்றால், உம்மீயீன்கள், அரபியர்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் குர்ஆனை போதிப்பதற்காக, அவர்களை தஸ்கியத் செய்வதற்காக, அவர்களுக்கு ஞானத்தை எல்லாம் ஊட்டுவதற்காக அவர்களில் இருந்தே ஒரு ரசூலை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அங்க சஹாபாக்களை பத்தி வந்துருச்சு. வஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இந்த ரசூலையோ, இந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தையோ அடையாதவர்கள் பின்னால் வருவார்கள் என்பதாக சுப செய்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டவுடன் ஒரு இறைநேச செல்வர், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல, யா ரசூலல்லாஹ் ஆகரீன மின்ஹும், பின்னால யாரோ வர்றாங்கன்னு சொன்னீங்களே, யார்? நபி அவர்கள் பதில் தரவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. 2வது முறையும் கேட்டார், அமைதியாக இருந்தார்கள். 3வது முறை கேட்ட பிறகு தனக்கு அருகில் இருந்த ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோளில் தன்னுடைய கையை போட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுரையா என்ற நட்சத்திரத்தில் இந்த ஈமான் இருந்தால், சுரையா என்ற நட்சத்திரத்தில் இந்த தீன் இருந்தால், சுரையா என்ற நட்சத்திரத்தில் இந்த ஈமான் இருந்தால், இந்த இல்ம் இருந்தால், 3 விதமாகவும் சொல்லிட்டாங்க, ஈமானு, தீனு, இல்மு, அதையும் இவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார்கள், இதில் சொல்லப்பட்ட அந்த நபர் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் என்று எல்லா முஹத்திஸீன்களும் ஒருமித்து குறிவிட்டார்கள். ஏன்? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு முழுக்க முழுக்க பாரசீக வம்சத்தை சேர்ந்தவர்கள். 4 இமாம்களில் பியூர் ஃபாரிசி வம்சம்னா இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு மட்டும்தான். இந்த இடத்துல எவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் விளக்கி கொடுக்கின்றான் என்றால், அஸ்ஹாபி கன்னுஜும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை குறிப்பிடுகின்றார்கள், என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்று. இந்த இமாமை பற்றி எப்படி ஒப்பிடுகின்றார்கள்? அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இல்மை எடுத்து வந்து விடுவார். என்ன அர்த்தம்? நேரடியாக என்னுடைய சஹாபாக்களிடத்தில் பாடம் பயிலக்கூடிய ஒருவர் வருவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸ்ல 3 தகவல்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் நேரடியாக பாடம் பயின்றவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபா பெருமக்களிடத்தில் நேரடியாக பாடம் பயின்றவர்கள் தாபிஈன்கள். இந்த 4 இமாம்களில் தாபிஆக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஒரே நபர் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா. ஹிஜ்ரி 80 பிறந்தார்கள். அவர் பிறக்கும் பொழுது மட்டும் 20 சஹாபாக்கள் அங்கு ஹயாத்தாக இருந்தார்கள். 7 to 10 சஹாபாக்களிடத்தில் நேரடியாக பாடம் பயின்றவர்கள். 2வது கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
நபி அரபி, முஹம்மது அரபி அப்படின்னு தானே சொல்றோம். ஆனால் எல்லோருக்குமே சொந்தமானவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அரபியர்கள் அல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை யார் போதிப்பது, இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது யார்? அதற்கு ஒரு நபர் வேண்டும். அதுதான் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா அரபியிடமிருந்து எடுத்து அஜமிகளாகிய நமக்கு கொடுக்கக்கூடியவர். மூன்றாவது கருத்து, ஈராக் கூஃபாவும் அரபு நாடும் ஒரு பார்டர்ல லிங்க் ஆகுது, ஒரு சங்கமம். அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அரபியர்களிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை பெறவும் முடியும், தன் பக்கம் இருக்கக்கூடிய அரபி அல்லாதவர்களுக்கு அது கொடுக்கவும் முடியும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மதீனாவில் இருந்தார்கள், அங்க எடுத்தாலும் அரபி தான், இங்க கொடுத்தாலும் அரபி தான். நபியினுடைய நோக்கம் நிறைவேறாது. நபியினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் அஜமிகள், இந்த உலகம் முழுக்க இந்த மதுஹப் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் பரவ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நபர் தேவை என்று அதை ஏற்படுத்தியவன் அல்லாஹும் ரசூலும். இரண்டாவதாக, ஏன் கூஃபாவில் பிறக்கணும் என எல்லாருமே முன்வைக்கக்கூடிய கேள்வி. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது, வாழ்ந்தது, தன்னுடைய தீன் பணியை செய்து மக்கமா நகரம், அங்கு இருக்கக்கூடிய ஒரு இமாமை பின்பற்றி இருக்கலாமே. சரி, அதுவல்ல, ஹிஜ்ரத்தை செய்து இஸ்லாமிய கேந்திரத்தையே உருவாக்கிய மதீனா முனவ்வரா, அங்கு இருக்கக்கூடிய ஒரு இமாமை பின்பற்றி இருக்கலாமே என்று கைர முகல்லிதீன்கள், மதுஹபை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. நான் சொல்றேன், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா மக்காவில் பிறக்கவே கூடாது, மதீனாவில் பிறக்கவே கூடாது, கூஃபாவில் தான் பிறக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முன் அறிவிப்பு. எப்படி? ஒரு பெரியவர் ஒரு விஷயத்தை செய்யறாரு, அதை விட்டுட்டு போனா அடுத்து வரக்கூடிய சின்னவங்க என்ன செய்வாங்க? அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வாங்க. இதுதான வழிமுறை. நீங்க வீடு கட்டுறீங்க, உங்க அத்தா அம்மா வீடு கட்டி இருப்பாங்க, முழுமை அடையாத சமயத்துல உங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவீங்களா? அந்த காரியம் எடுத்து நீங்க செய்ய மாட்டீங்களா? பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தீனுக்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார்களோ அதை விட்டு சென்றார்கள் மதீனத்து முனவ்வராவில். அடுத்ததாக அந்த பொறுப்பை எடுத்து செய்கின்றார்கள் அவர்களை விட சிறியவரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணியை விட்டு செல்கின்றார்கள், மதீனாவில் வஃபாத் ஆகின்றார்கள். அவர்களிடவே சிறியவரான ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பணியை தொடர்ந்து செய்கின்றார்கள் மதீனாவிலே. அவர்களும் மதீனாவில் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு அடுத்து சிறியவராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்ட கல்வியை, அவர்கள் விட்ட அந்த சேவைகளை தொடர்கின்றார்கள். அவர்களும் மதீனாவில் வஃபாத் ஆகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு விட சிறியவராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எதை விட்டு சென்றார்களோ அதை எடுத்து செய்கின்றார்கள். அவர்கள் சென்ற இடமோ கூஃபா, அவர்கள் மரணித்த இடமோ கூஃபா. 4 ஹலீஃபாக்கள் நிறைவடைந்து 4 இமாம்கள் தொடரக்கூடிய ஒரு இடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில் விட்டு சென்ற செயலைத்தான் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்து தொடர்கின்றார்கள். அப்ப எங்க வரணும்? மதீனாவிலேயா? அலி ரலியல்லாஹு விட்டுட்டு போனது இங்க, அங்க மதீனாவில் கூட என்ன செய்வார்? அவரு கூஃபாவில் தானே வரணும். ஒரு முறை ஹஜ்ரத் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா மதீனாவுக்கு போறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா அங்க இருக்கிறாங்க. வயசுல இவங்களை விட 13 வயசு சிறியவர்கள் மாலிக் ரலியல்லாஹு. ஆனா இவர் தான் அபூ ஹனீஃபான்னு யாருக்கும் தெரியாது, யாரும் மதீனாவாசிகளுக்கு அதிகமா அறிமுகம் இல்லை. ஏன்னா அவர் கூஃபாவிலே இருக்கக்கூடியவர். எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க கூஃபாவில இருந்து வர்றோம். உடனே மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்தது. ஏன்னா நபி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருப்பேரரான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உங்களை ஹலீஃபாவாக்குகின்றோம் என்ற ஆசை வார்த்தைகளை கூறி நயவஞ்சகத்தனமாக கொலை செய்த இடம்தான் கூஃபா. நயவஞ்சகர் நிரம்பிய அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க தானா நீங்க அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே ஹஜ்ரத் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமறையிலிருந்து பதிலளிக்கின்றார்கள். வமின் அஹ்லில் மதீனத்தி மரது அலன் நிஃபாக்ன்னு தான் அல்லாஹ் சொன்னான். மதீனாவாசிகளை சுற்றி தான் நயவஞ்சகரில் இருக்கிறான்னு சொன்னானே தவிர வமின் அஹ்லில் இராக்கி மரது அலன் நிஃபாக்னு அல்லாஹ் சொல்லலையே. இப்ப என்ன சொல்றீங்க? மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க வந்தவர் யாரு. அந்த அபூ ஹனீஃபா நீங்க தானே அது அப்படின்னு. ஆமா நினைச்சேன்.
உங்களை தவிர யாராலும் இது போன்று பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இது இரண்டாவது காரணம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏன் கூஃபாவில் பிறக்கணுன்றதுக்கான காரணம். மூன்றாவது அபூ ஹனீஃபா. அபூ ஹனீஃபா இமாமுடைய பேர் என்ன? விசித்திரமா இருக்குல்ல. அபூ ஹனீஃபா தான் பேரு, அபூ ஹனீஃபா பேர் என்னன்னு வேற கேட்கிறாரு. அவர்களுடைய பெயர் அதுவே கிடையாது. நுஅமான் இப்னு சாபித் இப்னு ஜூதி ரஹிமஹுல்லாஹு தஆலா. 3 தலைமுறையும் தாபிஈன்கள். இவர்களுடைய தந்தை சாபித்தும் தாபிஈ தான், இவர்களுடைய பாட்டனார் ஜூத்தியும் தாபிஈ தான். அபூ ஹனீஃபான்றது அவருடைய பெயர் கிடையாது. இதை விளங்கணும் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்க விளங்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் என்ன? இதுவும் வினோதமா இருக்கும். மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அபூபக்கர் தான். அது அவர்களுடைய பெயர் கிடையாது. அவர்களுடைய பெயர் அப்துல்லா இப்னு குஹாஃபா. அப்துல்லா தான் அவர்களுடைய பெயர். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகத்தினுடைய பெயரை அல்லாஹ் மறைத்து விட்டான். ஹஜ்ரத் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரை மறைத்து விட்டான். அவர்கள் வேறு பெயரால் மக்களால் அறியப்படுகின்றார்கள். என்ன காரணம்? பக்கர்னா என்ன தெரியுமா? எதிலும் முன்னோடி, முன் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அசல் அரபியினுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், உதாரணமா உமர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அபூ உமர், உமருடைய தந்தை, இதுதான் அரபி வழமை. ஆனா அப்துல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்ர் என்ற ஒரு மகனே கிடையாது. அப்புறம் எப்படி அபூபக்கர்னு பேர் வந்துச்சு? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை இந்த உலகத்திற்கு புகுத்திய போது முதலாக நபியை நம்பி அல்லாஹ்வை ஏற்றவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. மிஅராஜ் பயணத்தை சென்று வந்த போது எல்லோருமே நகைத்து கொண்டிருக்க பெருமானாரை முதன்மையாக ஆதரித்தவர்கள், நம்பியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவை பெண்களுக்கெல்லாம் மறுமணத்தை கொடுத்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்த போது கன்னிப்பெண் வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தவுடன் முதன்மையாக தன்னுடைய மகளை கொடுத்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததும் நபிக்கு அடுத்து முதன்மையாக அந்த ஆட்சியை நடத்தியது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி பெருமானாருக்கு பிறகு முதன்மையாக நபி அவர்களுக்கு அருகிலேயே அடக்கம் பெற்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நாளை சூர் ஊதப்பட்ட பிறகு எழுப்பப்படும் பொழுது நபி அவர்களுக்கு அடுத்ததாக உம்மத்துகளில் முதன்மையாக எழுப்பப்படுபவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சோனத்திற்குள் நபி பெருமானாரை முதலாக நுழைவிக்கும் பொழுது சஹாபா பெருமக்களில் இந்த உம்மத்து முஹம்மதியாவில் முதல் ஆளாக செல்லவிருப்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாவற்றிலும் முதன்மையானவர் என்பதை காட்டுவதற்காகவே அல்லாஹ் அபூபக்கர் முதன்மையானவர் என்ற பேரையே பட்ட பேராக்கி மக்களுக்கு ஃபேமஸ் ஆக்கிட்டார். அசல் பேர் தெரியல. இதே நிஸ்பத் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹனீஃபா அவர்களுக்கும் உண்டு. என்ன அப்படி? உம்மத்து முஸ்லிமாவிற்கு ஃபிக்ஹை முதலாக கொடுத்தவர் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உம்மத்து முஸ்லிமாவுக்கு ஹதீஸை முதலாக கிதாபு வடிவில் கொடுத்தவர் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உம்மத்து முஸ்லிமாவுக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கையை முதலாக கொடுத்தவர் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு. தஸவுஃபுனுடைய இமாமுல் ஆதம் என்று போற்றப்படுகின்றவர் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு. 4 கலீஃபாக்கள் முடிவடைந்தவுடன் 4 இமாம்களில் முதன்மையானவர் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நிஸ்பத்தின் காரணமாக ஹனீஃபான் அவருக்கு மகளெல்லாம் கிடையாது. அபூ ஹனீஃபாவுக்கு ஒரே மகன் ஹம்மாது மட்டும்தான். இந்த பெயர் வந்ததுக்கான காரணம் எல்லாவற்றிலும் நடுநிலை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள், ഖൈറുൽ உமூரி அவ்சாத்துஹா, எதுவாக இருந்தாலும் நடுநிலை என்பதே சிறந்தது என்பது. அதை வழியாக கொண்டவர்கள் தான் அபூ ஹனீஃபா, நடுநிலையானவர்கள் என்று அந்த பட்ட பெயர். 4வதாக இமாமுல் ஆதம்னு பேரு, சிராஜுல் உம்மான்னு பேரு. எல்லாரும் தவறா விளங்கி வச்சிருக்கிற விஷயம் என்னன்னா, ஏதோ இவர்கள் தான் ஃபிக்ஹை தொகுத்தார்கள், ஃபிக்ஹை உருவாக்கினார்கள் என்று கருதி கொள்கின்றார்கள். இல்லவே இல்லை. அப்படி உருவாக்கி இருந்தால் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபிக்ஹ் என்பது குர்ஆனில் உள்ள ஒரு சாறு, ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு சாறு. குர்ஆன் தான் ஃபிக்ஹ், ஹதீஸ் தான் ஃபிக்ஹ், ரசூல் தான் ஃபிக்ஹை தோற்றுவித்தவர்கள். அதை கொடுத்தவன் அல்லாஹ் தஆலா. இமாமுல் ஆதம் அப்ப வேற என்னங்க செஞ்சாங்க?
அதை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர்கள். ஓ, இருட்டா இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு கிதாபு கையில பிடிச்சி படிக்க சொன்ன படிக்க முடியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு விளக்கை கொண்டு வந்து காட்டினால் உங்களால் படிக்க முடியும். இந்த வெளிச்சம் அந்த எழுத்துக்களை உருவாக்கவில்லை, இந்த வெளிச்சம் அந்த கிதாபை உருவாக்கவில்லை. அந்த வெளிச்சம் செய்ததெல்லாம் ஒரே வேலைதான், மறைந்து கிடந்ததை வெளியே கொணர்ந்து காட்டிடுச்சு. சிராஜுல் உம்மா, அபூ ஹனீஃபா அவர்களுக்குடைய பட்ட பெயர். இந்த உம்மத்தினுடைய கலங்கரை விளக்கம், இந்த உம்மத்தினுடைய ஒளி விளக்கு. என்னென்ன சட்டங்கள் குர்ஆனில் மறைந்து கிடந்ததோ, என்னென்ன சட்டங்கள் ஹதீஸில் மறைந்து கிடந்ததோ எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள். அதனால்தான் சிராஜுல் உம்மா அப்படின்ட்டு பேர். இமாமுல் ஆலம், இந்த கேள்வி வைக்கும் போதுதான் எல்லாருக்குமே சுர்ருன்னு ஏறும். வைர முக்கல்லிதன்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இமாம், ரசூலுல்லாவோட பெரிய இமாமா, சஹாபாக்களுடைய பெரிய இமாமா அப்படின்ட்டு. சித்திக்கு அக்பர் யார சொல்லுவோம்? பெருமானாரையா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையா? ஃபாரூக் ஆதம் யாரை சொல்லுவோம்? பெருமானாரையா ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையா? ஃபாரூக்னா என்ன அர்த்தம்? ஹக்கு பாத்தலை பிரிக்கக்கூடியவர். நபியை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதையும் பிரிச்சிட்டாரா? நபிக்கு சொல்லுங்க ஃபாரூக்னு யாருன்னா சொல்லுவீங்களா? நபியை விட மிக உயர்ந்த உன்னதமான உண்மைக்குரியவர் வேற யாருன்னா இருக்கிறாங்களா? அப்ப அபூபக்கருக்கு சொல்லாதீங்க, சித்தியக்குன்னு யாருக்கு சொல்லுங்க? பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, சொல்ல முடியுமா? விளக்கம் சரியாக தந்தால் விளங்குபவர்களும் சரியாக விளங்கிக் கொள்வார்கள். இதுதான் வழிமுறை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திலேயே மிக உண்மையானவர். நபியோடு கம்பேர் பண்ணி சொல்லவே இல்லை. நபிக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய கடைசி மனிதன் வரை எல்லோரையும் ஒப்பிட்டு பார்த்தால் அதில் சித்தீக்கானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு. நபியோடு எப்படிங்க கம்பேர் பண்ண முடியும்? நபியோடு ஒப்பிடுகின்ற அளவுக்கு யாருன்னா இருக்கிறாங்களா என்ன? ஃபாரூக் ஆதம், உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து கடைசி மனிதர் வரை இந்த செயலை செய்தவர்கள் யார் உயர்ந்தவர்னா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு. அப்படிதான் சொல்லப்பட்டது. அதுபோன்று 4 ஹலீஃபாவுக்கு பிறகு முதன்மையாக தோன்றிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களிலிருந்து கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடியவர்களில் யார் யாரெல்லாம் இந்த சட்ட நுணுக்கங்களை மக்களுக்கு போதிக்கின்றார்களோ, வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்களில் மிக பெரியவர் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா. இந்த பேர்ல எவ்வளவு சூட்சுமங்கள் இருக்கு தெரியுமா? அபூ ஹனீஃபா இமாமை எல்லோருமே நினைச்சிட்டு இருக்கிறது ஏதோ ஃபிக்ஹை கொடுத்தாரு, சட்டங்களை கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எந்த துறையை எடுத்தாலும் இமாமுல் ஆலம். தஸவ்வுஃபுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? அல்லாமா ஷிபிலி ரஹிமஹுல்லாஹு தஆலா, அல்லாமா சிர்ரி சக்தி ரஹிமஹுல்லாஹு தஆலா, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹு தஆலா, இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹு தஆலா, தாவூத் தாயி ரஹிமஹுல்லாஹு தஆலா, மஅரூஃப் கர்ஹி ரஹிமஹுல்லாஹு தஆலா. தஸவ்வுஃபில் இவர்களை பற்றி பேசாமல் ஒரு தஸவ்வுஃபும் இருக்கவே முடியாது. இவர்கள் எல்லோருமே அபூ ஹனீஃபா இமாமுடைய மாணவர்கள். அபூ ஹனீஃபா இமாமுடைய ஹலீஃபா இமாம் தாவூத் தாயி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களிலிருந்து வந்தவர்கள் தான் இவர்கள் எல்லோருமே. இவர்களை பின்பற்றியவர்கள் தான் அந்த 3 இமாம்களுமே. நான் 3 இமாம சொன்னேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களுடைய உஸ்தாத் யாரு தெரியுமா? இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹு தஆலா. இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய தலை சிறந்த மாணவர். இமாம் ஷாஃபிஈ பற்றி கூறினோம் அல்லவா? இமாம் ஷாஃபிஈனுடைய உஸ்தாத் இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லாஹு தஆலா அபூ ஹனீஃபா இமாமுடைய 2வது மாணவர். இதுல இன்னொரு கதை என்ன தெரியுங்களா? புகாரி புகாரி புகாரி, முஸ்லிம் முஸ்லிம் எல்லாம் எதுக்கெடுத்தாலும் இந்த ஹதீஸ் தான் உயர்ந்தது, சிறந்தது. சரிப்பா, இவங்களுடைய உஸ்தாத் யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தஆலா. அவங்களுடைய உஸ்தாத் யாரு? அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹு தஆலா. அவங்களுடைய உஸ்தாத் யாரு? அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா. அபூ ஹனீஃபா இல்லையேல் புகாரியும் இல்லை, அபூ ஹனீஃபா இல்லையேல் முஸ்லிமும் இல்லை, அபூ ஹனீஃபா இல்லையேல் எந்த முஹத்திஸும் கிடையாது. என்னென்ன ஹதீஸ் கிதாபுகள் இருக்கோ எது வேணா எடுத்து காட்டுங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு உஸ்தாதாக, ஷெய்காக, முரப்பியாக இருந்தது அபூ ஹனீஃபா என்று என்னால் ஊர்ஜிதமாக ஆதாரத்தை கொடுக்க முடியும். இப்படி ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க, எதுக்கு புகாரி இமாம ஃபாலோ பண்ணாம யார் யாரையோ ஃபாலோ பண்றீங்க? சஹீஹான ஹதீஸுகள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை எல்லாம் மிக துல்லியமாக எழுதியவர்கள். ஒரு 2000 சில்லற ஹதீஸ் புகாரில இருக்கிறது.
டோட்டல் பார்த்தீங்கன்னா 7000 சில்லற. திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் ஒரு 2000 சில்லற ஹதீஸ் தான் அதில் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு எல்லாருமே என்ன ஆட்டம் போறாங்க, புகாரி புகாரி புகாரின். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்களை பின்பற்றினால் ரசூல் வரை போய் சேருவதற்கு இடையில 9 ஸ்டாப் இருக்கு. ஹத்தசனா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. 1 2 3 4 5 6 7 8 9வதாக அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லுவார். உறுதியாக சொல்கின்றேன், இதற்கு ஆதாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. யாருமே தயங்காதீங்க, யார் சொன்னாலும் தைரியமாக சொல்லுங்கள். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நீங்கள் பின்பற்றினால், அவர்களை ஷைഖாக ஆக்கி கொண்டால், அவர்களை உண்மையான உங்களுடைய இமாமாக ஆக்கி கொண்டால் ஒரே ஸ்டாப் நபி கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஹத்தஸனா யார் சொல்லுவாங்க? அனஸ் இப்னு மாலிக். ஒரே ஸ்டாப். அடுத்து அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இதைத்தானே விரும்புவோம். உண்மையான ஆஷிகீன்கள் ஹனஃபியாக்கள் ரசூலை சென்று அடைவதில் மிக அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள். அதனால்தான் அபூ ஹனீஃபாவை நாம் தொடர்கின்றோம். இப்படி சொன்னா நம்ப மாட்டாங்க, சும்மா ஏதோ நடிச்சு விடுறாங்களே. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே நம்ம கொண்டு வந்துடலாம். நபி சொன்னதானே எதற்குமே ஆதாரம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றியும் தன்னுடைய மருமகனாரான ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் இப்படி சொல்வார்கள், அன மதீனத்துல் இல்ம், நான் தான் கல்வியின் நகரம், வ அலியுன் பாபுஹா, அதற்கான தலைவாயில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஃபமன் அராதல் மதீனத்தை, யாரெல்லாம் மதீனாவுக்கு வர விரும்புகின்றீர்களோ ஃபல் யத்தில் பாப, அலி ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வாருங்கள் என்று இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு துஆவில் வந்தவர்கள் தான் அபூ ஹனீஃபா. இமாம் ஸூதி ரஹிமஹுல்லாஹு தஆலா தன்னுடைய மகனார் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கொண்டு சென்று துஆ செய்யுங்கன்னு சொன்ன உடனே தஹ்னீக் செய்தார்கள். தன்னுடைய திருவாயில் தன்னுடைய உமிழ்நீர் கலந்த ஒரு பொருளை சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஊட்டி இல்முக்காக துஆ செய்தார்கள். நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா திருமறையில் அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தான், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். அதை அவர்களுடைய வம்சாவழியில் வந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அப்பேற்பட்ட பாக்கியம் உடையவர். அதனால தான் இமாமுல் ஆதம்னு சொல்றோம். வியாபாரம் வேண்டுமா? இமாமுல் ஆதம். அரசியல் வேண்டுமா? இமாமுல் ஆதம். பண்பாடு வேண்டுமா? இமாமுல் ஆதம். தஸவுஃப் வேண்டுமா? இமாமுல் ஆதம். ஃபிக்ஹ் வேண்டுமா? ஹதீஸ் வேண்டுமா? எந்த கலையை நீங்கள் எடுத்தாலும் அதில் முதல் இமாமாக, ஆக மிகப்பெரிய இமாமாக இருப்பவர்கள் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா. அதனால்தான் அவங்களுக்கு பேர் இமாமுல் ஆதம். 4 விஷயம் முடிஞ்சது. 5வதாக இந்த உம்மத்திற்கு அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 4 இமாம்களும் சுயநலம் கொண்டவர்கள் கிடையாது. இது எதுக்காக இந்த இடத்துல சொல்றேன்னா, மதுஹபை மறுக்கின்றவர்கள் இந்த இமாம்கள் தானாக உருவாக்கி கொண்டதுதான் இந்த ஃபிக்ஹ்ன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய எண்ணிக்கை கடைசியாக 1,14,000 பேர்கள். மொத்த சஹாபாக்கள் எத்தனை? 1,14,000 சஹாபாக்கள். இதில் ஃபிக்ஹ் என்ற குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய, ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலை முழுமையாக பெற்ற சஹாபாக்கள் ஒரு தோராயமா சொல்லுங்களேன், எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 2000 அப்படி தோணுதா? 10 சஹாபாக்கள். 1,14,000 சஹாபா பெருமக்களில் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்யக்கூடிய முழுமையான திறனை பெற்றவர்கள் 10 சஹாபாக்கள். அதி இப்னு அபீ ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. ஹாத்தம் தாய் என்ற ஒரு பெரும் கொடையாளியினுடைய மகனார் தான் அவங்க. நோன்பு தொடர்பாக அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். மினல் ஹைத்தில் அபியதி மினல் ஹைத்தில் அஸ்வதி. தர்ஜுமான் பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறு வெள்ளை கயிறு, இது தெளிவாகிற வரைக்கும் அப்படின்ட்டு. உடனே அதி இப்னு அபீ ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டாங்க நைட்டு. எப்போ இந்த கருப்பு வெள்ளையா மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் விடிஞ்சு பார்த்தாலும் மாறலை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் சொல்லும் பொழுது
சிரிச்சுக்கிட்டே விளக்கம் சொன்னாங்க. அப்படி அர்த்தம் அல்ல, இரவு முடிந்து பகல் வருவதுன்னு அர்த்தம். அப்படி இந்த குர்ஆன் இருக்கே இலக்கியங்கள்லேயே ஆக உயர்ந்த இலக்கியத்தை கொண்டது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸான சும்மாவா கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லா தகவல்களும் உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷம் குர்ஆன். செல்போனை பத்தி நான் சொல்லட்டுமா? குர்ஆன்ல எங்க இருக்குன்னு? இல்ல டிவியை பத்தி சொல்லணுமா? எதை பத்தி இல்ல குர்ஆன்ல. நாம பார்க்க தவறிட்டோம், அதனால எதுவுமே தெரியல. இந்த கண்களை கொண்டு நாம் பார்த்ததெல்லாம் சும்மா மேலாக்க உள்ள தர்ஜுமாவை மட்டும்தான். அதை படிச்சுட்டு எங்களுக்கு குர்ஆன் போதும், ஹதீஸ் போதும். சில இடத்துல இப்படின்னு சொல்லுவாங்க, அல்லாஹு ரசூலு குர்ஆனு போதும் அப்படின்ட்டு. ஹதீஸ் எங்கடா போச்சு? அதான் ரசூல் சொல்லிட்டுமே, ரசூல்னு சொல்லிட்டா ஹதீஸும் வந்துருச்சு. அப்படியா? அல்லான்னு சொன்னா குர்ஆனும் வந்துருண்டா, குர்ஆனையும் தூக்கி போடுவியா? எவ்வளவு குதர்க்கமாக மதுஹபை விட்டு வழி தவறச் செய்கின்றார்கள். அந்த குர்ஆனை விளங்குவது அவ்வளோ லேசு கிடையாது. அஹ்காமாத்துகள்ல ஃபதாயில்களை விளங்கிடலாம், என்னென்ன சிறப்புகள் இருக்கு விளங்கிக்கலாம். அதுல என்னென்ன கதைகள் சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், அதை பார்த்து நீங்க புரிஞ்சிக்கலாம். சட்டதிட்டங்கள்னு உள்ளதை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. அதற்கான திறமை எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்கவும் கிடையாது. நபியோடு இருந்து வஹையை கண்கூடாக பார்த்து வஹையை அனுபவித்த சஹாபாக்களிலேயே 10 பேருக்கு தான் முழு தேர்ச்சி அப்படின்னா, அதற்கு பிந்த வந்த இன்னைக்கு உள்ளவனுக்கு எல்லா தேர்ச்சியும் கிடைச்சிடுச்சா? ஒரு ஹதீஸ் உண்டு, இன்னமல் மாஉ பில் மாஇ. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், தண்ணீரில் இருந்து தான் தண்ணீர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சட்டம் சொல்லுங்க பார்ப்போம். ஹதீஸ் இருக்கு நாங்கள் அமல் செஞ்சுக்குவோம், குர்ஆன் இருக்கு அமல் செஞ்சுக்குவோம் சொல்றாங்களே, இந்த ஹதீஸனுடைய விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நபர் ஒரு இறைநேச பெருமகனார் இடத்துல வந்தார், மாற்றுக் கொள்கை உடையவர். அவர் என்ன செய்வார்னா, குர்ஆனுக்கு விளக்கமெல்லாம் சொல்லக்கூடாது, நேரடியாக தர்ஜுமா தான் பார்க்கணும். ஹதீஸுக்கு விளக்கமெல்லாம் சொல்லக்கூடாது, நேரடியாக தர்ஜுமா மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கக்கூடியவர். அந்த வந்த உடனே அந்த இறைநேசர் சொன்னாரு, உன்னோடு பேச எனக்கு நான் தயாரா இல்லை. ஏன் எதுக்கு தயாரா இல்லை? அவர் ஒரு பார்வை இல்லாதவர். சொன்னாங்க, நீ ஒரு குருடன், நீ ஒரு வழி தவறியவன், உங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன் குருடா இருந்தா என்ன? ஒரு கேள்வி கேட்டா விளக்கம் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே. இறைநேசர்னு சொல்லிக்கிறீங்க, ஆலிம்னு சொல்லிக்கிறீங்க, மறுக்கலாமா நீங்க அப்படின்னு? இல்லப்பா, அல்லாஹ் தான் உனக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் தான் உன்னை நரகவாதின்னு சொல்லி இருக்கிறான். என்ன? அல்லாஹ் என்ன பத்தி சொல்லி இருக்கிறானா? ஆமாப்பா சொல்லி இருக்கிறான். எங்க சொல்லுங்க. ومن كان في هذه الدنيا أعمى وهو في الآخرة أعمى وأضل سبيلا. இந்த உலகத்தில் யார் குருடராக இருக்கின்றாரோ நாளை மறுமையிலும் அவர் குருடராக இருப்பார், அவர் வழி தவறி விடுவார். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூனத்துக்குள்ள போறவங்க யாரும் கண் பார்வை இல்லாதவர்கள் கிடையாது, முழு ஆரோக்கியத்தோடு போவாங்க. இப்ப நீ நரகவாதி தானே, நான் ஏன் பேசணும் உங்கட? உடனே இல்ல அதுக்கு அப்படியெல்லாம் விளக்கம் இல்லை. அப்படியா? வேற என்னப்பா விளக்கம்? வழி தவறியவர்கள்னு விளக்கம். என்னடா நீ தானே சொன்ன குர்ஆனுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லக்கூடாது, நேரடியாக விளங்கணும்ட்டு. இப்ப எங்கிருந்து வந்துச்சு விளக்கம்? குர்ஆனை நேரடியாக பார்த்தால் நரகவாதியாகி விடுவீர்கள், ஹதீஸை நேரடியாக பார்த்தால் நரகவாதியாகி விடுவீர்கள். அப்ப அதை விட்டும் நம்மை காப்பாற்றியது இமாம்கள். இந்த ஃபிக்ஹ்னுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியுதா? இன்னமல் மாஉ பில் மாஇ, தண்ணீரில் இருந்தான் தண்ணி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதற்காக தெரியுமா? கணவன் மனைவி நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த தண்ணீரின் காரணமாக குளிப்பு என்ற தண்ணீர் உங்கள் மீது கடமையாகும். இதை யார் சொல்லணும்? அபு ஹனீஃபா இமாம் தான் சொல்லணும். அது ஏங்க அபு ஹனீஃபா இமாம் தான் சொல்லணும்? அதான் ஹதீஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டா, இந்த சபையினரை பார்த்து நம்ம கேட்கிறோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டா என்ன செய்வீங்க? பெரிய ட்ரம்ல கொண்டு வந்தா கொடுப்பீங்க, ஒரு கிளாஸ்லயோ ஒரு மக்லயோ ஒரு ஜக்லயோ கொடுப்பீங்க. ஏன்? தாகத்தினால் இவர் தண்ணீரை கேட்கின்றார் என்பதை இந்த சூழ்நிலையில் உள்ள நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதே நான் கழிவறையில இருக்கிறேன், தண்ணீரை கேட்டா அதற்கேற்ப ஒரு வாளியில கொண்டு வந்து கொடுப்பீங்க. அதே நான் குளியல் அறையில இருக்கிறேன், தண்ணீரை கேட்டால் குளிப்பதற்கு போதுமான தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பீர்கள். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இங்க கிளாஸ்ல கொடுக்கணும், அங்க வாளியில கொடுக்கணும், அங்க வந்து ட்ரம்ல யாருங்க சொன்னா? உங்களுடைய அறிவு சொன்னது எதற்காக?
நேரடியாக காண்கின்றீர்கள். ரசூலுல்லாஹ்வை நேரடியாக கண்டவர்கள் சஹாபாக்கள். ரசூல் எந்த நோக்கத்திற்காக சொன்னார்கள் என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமானார் சொன்ன ஹதீஸை எழுதி உங்கள் கையில் கொடுத்து விட்டால் இது எந்த சூழ்நிலையில் சொன்னார்கள் தெரியுமா உங்களுக்கு? எதற்காக சொன்னார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? தெரிய வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த சஹாபாக்கள் சொல்லிக் கொடுக்கணும் தாபிஈன்களுக்கு. சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் தாபிஈன்களில் இமாமுல் ஆதமான அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு. நபி இதனால தான் சொன்னாங்கன்ற சஹாபாக்கள் கண்டார்கள். அதைத்தான் எடுத்து இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நமக்கு கொடுத்தார்கள். ஹதீஸ் கிதாபுகள்ல முஅத்தா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா எழுதின ஹதீஸ் கிதாப் தான் முதல்னு சொன்ன இல்லையா? அதை விட முந்தி ஒரு செய்தியும் உண்டு. ஹதீஸ் கிதாபை முறையாக தலைப்பு ரீதியாக பிரித்து ஹதீஸை முதலில் தொகுத்தவர்கள் இன்று வரை ஒரு தாபிஈ தொகுத்த ஹதீஸ் கிதாப் இந்த புவியில் இருக்கின்றது என்றால் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா தொகுத்த கிதாபுல் ஆசார் என்ற கிதாபு. நேரடியாக சஹாபியினிடத்தில் கேட்டு, அவர்களுக்கும் ரசூலுக்கும் இடையில ஒரே ஒருவர் தான், சஹாபி மட்டும்தான், நேரடியாக சஹாபியினிடத்தில் கேட்டு அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்களே, இதுல பலஹீனம், இட்டுக்கட்டப்பட்டது, இப்படி அப்படின்னு குறை சொல்ல முடியுமா? அபூ ஹனீஃபா இமாமுடைய உஸ்தாது சஹாபியினுடைய உஸ்தாது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஹதீஸினுடைய தரம் என்ன? முஅத்தா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் கிதாபை பார்த்துதான் நாமளும் ஒரு ஹதீஸ் கிதாப் எழுதுனதே, இல்லைன்னா முஅத்தா கிடையாது. இப்ப சொல்லலாம் இல்ல, நெஞ்சை நிமிர்த்தி மார்த்தட்டி சொல்ல முடியும். எத்தனை மக்கள் வந்தாலும் எல்லாம் தந்தை அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா, அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இவங்க உஸ்தாது யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கூஃபா நகரம் எப்படி உருவானதுன்னு தெரியுமா? ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஈராக்கை வெற்றி கொண்டு கூஃபா நகரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களை அனுப்பினார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த கூஃபா நகரத்திற்கு அடித்தளம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூஃபா நகரத்தை ஆட்சி செய்தவர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு இருந்து எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தை போதித்தவர்கள். ஏறத்தாழ 1300 சஹாபாக்கள் கூஃபாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள். பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான பைஅத்தில் கலந்து கொண்ட 1400 சஹாபா பெருமக்களில் 300 சஹாபா பெருமக்கள் கூஃபாவில், பத்ரில் கலந்து கொண்ட 313 சஹாபா பெருமக்களில் 70 சஹாபாக்கள் கூஃபாவில். எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை 4000. அபூ ஹனீஃபா இமாமுடைய உஸ்தாதுமார்களுடைய எண்ணிக்கை 4000. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் எல்லாம் அபூ ஹனீஃபா அவர்களுக்கு உஸ்தாதாக மாறி போனார்கள். நம்ப முடியலையா? 55 ஹஜ்ஜை செய்தவர்கள் அபூ ஹனீஃபா இமாம். ஒரு வருஷத்துக்கு 70ன்னு வச்சா கூட 55 வருஷத்துல 4000 உஸ்தாத் வந்துருவாங்க. 5 லட்சம் ஹதீஸை மனனம் செய்தவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய மகனாருக்கு 5 ஹதீஸ் மட்டும் இதை வச்சுக்கப்பான்னு கொடுத்தவங்க. 30 வருடங்கள் தொடர் நோன்பு நோற்றவர்கள். 40 வருடம் இஷாவிற்கு ஒது செய்தால் அதை தொடர்ந்து ஃபஜர் தொழுதவர்கள். 100 முறை அல்லாஹ்வை கண்டவர்கள். தான் எழுதிய ஃபிக்ஹ் சட்டத்தை நபியோடு கலந்துரையாடி சரி செய்தவர்கள். 4 ரகாத் உள்ள தொழுகை, 2வது ரகாத்துல அத்தஹியாத்து ஓதணும், ஓதி முடிச்சுட்டு ஸலவாத் ஓதி விட்டால் கடைசியில் சஜ்தா சஹ்வு செய்ய வேண்டும் என்பது ஹனஃபி மதுஹப் கூறக்கூடிய ஒரு சட்டம். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிராகி எதற்காக இந்த சட்டம் என்று கேட்ட பொழுது அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் கூறினார்கள், மறந்த நிலையில் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னானே அதற்கான பரிகாரம் இது என்பதாக. ஹனஃபி மதுஹப்னு சாதாரணமா நினைச்சீங்களா? அதை திருத்தியவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்னங்க? அந்த மதுஹபை சரியாக விளங்கி இருக்கிறோமா, பின்பற்றுகின்றோமா? பள்ளிவாசல சஃப்ல போய் நின்று பார்த்தா பார்க்கணும், ஒருத்தர் இங்க கட்டுவார், ஒருத்தர் இங்க கட்டுவார், ஒருத்தர் எங்க கட்டுவாருன்னு கூட தெரியாது. ஹதீஸுகளில் வந்துள்ளது 3 விஷயம். ஒன்று தோல் புஜம், ஒன்று காது, இன்னொன்று காதுக்கு மேல். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதை கூறுவதாக இருந்தாலும் முழுமைப்படுத்தக்கூடிய விதத்தில் பேணுதலான ஒரு வழிமுறையை குறிப்பிடுவார்கள். அவர்கள் சொன்னார்கள், இப்படி வைக்கணும் கைய, இது தோல் புஜத்திற்கு வந்துவிட்டது, இந்த கட்டை விரல் காதுக்கு வந்து விட்டது, விரல்கள் எல்லாம் காதுக்கு மேல் சென்று விட்டது. 3 ஹதீஸையும் அமல் செய்ய முடியும். நீங்க இங்க தூக்கினா 2 ஹதீஸ் போயிடுச்சு, இங்க தூக்கினா 1 ஹதீஸ் போயிடுச்சு. என்ன நம்ம பழகி வச்சிருக்கிறோம்?
கைகள் கட்டும் முறை. தொப்புளுக்கு கீழே கட்டினா இங்க ஒண்ணு கட்டுறான், இங்க ஒண்ணு கட்டுறான். எதுக்குங்க தொப்புளுக்கு கீழே கட்டணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் ஒரு விதத்துல குர்ஆன்லயே இருக்கு, நான் சொல்லவா? இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். இந்த வன்ஹருக்கு அர்த்தம் எத்தனையோ தர்ஜுமாக்கள் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அறுத்து பலியிடுங்கன்னு சொல்லுவாங்க. தொப்புளுக்கு கீழே கையை கட்டணும். இதைத்தானங்க அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்க. பெண்களுடைய முறைதான் தோல் பூஜை வரை தூக்குறது. ஒரு ஆணாக இருந்துகிட்டு நீங்க இப்படி தூக்குறீங்கன்னா பெண்ணோடு ஒப்பாகின்றீர்கள். ருக்குவ செய்யும் பொழுது 4 சுன்னத்துகள் உண்டு. இப்படி குனியணும், தலை முதுகு எல்லாம் ஒரே சமமா இருக்கணும், ஒரு சுன்னத்து. 2வது சுன்னத்து, மூட்டுக்கால்களை கைகளை விரித்து பிடிக்க வேண்டும். அடுத்த சுன்னத்து, இந்த கெண்டைக்காலை வலிக்காமல் நேராக நிற்பாட்ட வேண்டும். அடுத்த சுன்னத்து, கைகளை எல்லாம் சேர்க்காமல் விலக்கி வைக்க வேண்டும். இதற்கு அப்படியே நேர்மாற்றமாக செய்தால் அது பெண்களுக்குரிய சுன்னத்து. சுஜூதுல எல்லாமே விலக்கி இருக்க வேண்டும். கைகள் விழாவோடு சேரக்கூடாது, கைகள் தரையில் படக்கூடாது, கையோடு வயிறு சேரக்கூடாது, நம்முடைய பிற்பகுதி மேல் எழுந்திருக்க வேண்டும். 2 கால்களையும் நட்டு கிப்லாவை முன்னோக்க செய்ய வேண்டும். இதற்கு நேர்மாற்றமாக பெண்களுடைய சுன்னத்து. சஜாவுல பார்க்கணுமே, 2 கால் மேல இருக்கும், இல்ல ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கும். என்ன முறைகள் சஜா செய்யறோம்? ஹதரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபரை தொழுகுமாறு பார்த்துட்டு இருந்தாங்க. ருக்கு சரியா செய்யல, சுஜூது சரியா செய்யல. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் நான் சொல்றேன். தொழுகை முடிச்ச உடனே சொன்னாங்க, மா சல்லைத்த, என்ன நீ தொழுத? ஒருவேளை இந்த நிலையில நீ மௌத்தாகி விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றாதவனாக நீ மௌத்தாயிருப்ப. அப்ப நபியினுடைய சுன்னத்தை பேண வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அபூ ஹனீஃபா சொன்ன சட்டம் எல்லாவற்றையும் பின்பற்றியாக வேண்டும். ஜகாத்துல எடுத்து பாருங்க, இன்னைக்கு 90% எல்லோருக்குமே ஜகாத் உண்டு. ஆனால் கொடுப்பது 10% பேரு தான். பிளாட் வாங்கி போட்டிருப்போம், பிளாட்டுக்கெல்லாம் ஜகாத் இல்ல. எந்த ஆலிம் சொன்னாரு? இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், விற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீ 1000 பிளாட் வாங்கி போட்டாலும் அதுக்கு ஜகாத் உண்டு. விற்கணும்னு நீயத்து வந்துருச்சுல்ல, கண்டிப்பா ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். ஏதோ 2 சீலை வாங்கி கொடுத்தா ஜகாத்து முடிஞ்சிடுச்சு, இல்லவே இல்லை. குர்பானி வரும்போது இப்படி ஒரு சட்டம் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறது. வீட்டுல ஒருத்தர் கொடுத்தா போதும், எல்லோருடைய கடமையும் நீங்கிவிடும். அல்லவே அல்ல. யார் யார் மீது குர்பானி கடமையோ அத்தனை நபர்களும் குர்பானி கொடுத்தாக வேண்டும். அந்த 3 நாட்களுக்குள் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் அந்த ஆட்டு பிராணியினுடைய விலை என்னவோ அதை சதக்கா செய்தே ஆக வேண்டும். இல்லைன்னா குற்றப்பத்திரிகையில ஒரு பேர் இருக்கும். ஜகாத்த நிசாவா வச்சுக்கிறாங்க. குர்பானுக்கும் ஜகாத்துக்கும் தொடர்பே கிடையாது. 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பளவு ஆடம்பர பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கு. டிவி 20,000, ஹோம் தியேட்டர் ஒரு 15,000, ஷோகேஸ் அடுக்கி வச்சிருக்கு, எல்லாம் சேர்த்தா ஒரு 70,000 வந்துடும். குர்பானி கடமை. அப்ப எல்லாருமே குர்பானி கொடுத்தாக வேண்டுமே. எங்க கொடுக்கிறோம்? சாப்பாட்டு விஷயத்துக்கு வரலாம். அபூ ஹனீஃபா இமாம் நமக்கு சொல்லி காட்டியது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம். நீர்வாழ் உயிரினங்களில் மீன் மற்றும் தான் ஹலால். ஆமா, இன்னைக்கு நம்ம வகை வகையா என்ன செய்யறோங்க? நண்டு சாப்பிடலாமா, கடம்பா சாப்பிடலாமா? ஹலாலா இதெல்லாம்? முற்றிலும் ஹராம். இதை ஹலால் என்று சொன்னவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும்தான். இதுல ஒரு கூத்து என்னன்னா, எல்லாரும் சொல்லிக்கிறது ஷாஃபி மதுஹபுல கூறும். ஷாஃபி மதுஹபுல ஹராமுங்க, தெரியாம பேசக்கூடாது. ஹலால் சொன்னது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மட்டும்தான். அபூ ஹனீஃபா இமாம் சொல்றாங்க சாப்பிடக்கூடாது. ஆனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஹலால்னு சொல்லி இருக்கிறாங்களே என்ற காரணத்தினால் பேணுதலுக்காக அபூ ஹனீஃபா இமாம் ஒரு தரத்தை குறைத்து ஹராம் என்று இருந்ததை மக்ரூஹ் தஹரீமாக கூறினார்கள். மக்ரூஹ் தஹரீமுடைய சட்டம் தெரியாமல் சாப்பிட்டால் ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்தாக வேண்டும். தெரிந்து செய்திருந்தால் அந்த மக்ரூஹ் தஹரீமும் ஹராமாக மாறிவிடும். அகீதாவுக்கு வாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெற்றவர்களை பற்றி, அப்துல்லா ஆமினாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கள் மூமினா மூமின் இல்லையா? ஹஜ்ரத் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 150 அவங்க வஃபாத்தானது. அப்பவே எழுதிட்டாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெற்றோர்கள் சாஹிபுல் ஈமான், முஃமினானவர்கள், ரலியல்லாஹு அன்ஹு. அதுல சந்தேகம் கொண்டால் நீ அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தே கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு கேள்வி நீங்க முன்வைக்கலாம். 4 மதுஹபும் ஹக்குன்றீங்க, எதுல வேணா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? உண்மைதான், அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்கிறோம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை,
இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ், அதே சட்டத்தில் மற்ற இமாம்கள் சொன்ன ஹதீஸ், இரண்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தரத்தில் இந்த ஹதீஸை விட அந்த ஹதீஸ் தான் உயர்ந்தது என்று உங்களால் நிரூபிக்க முடியுமானால், அதற்கான திறன் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தால், இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஆற்றல், இஸ்திம்பாத் செய்யக்கூடிய ஆற்றல், குர்ஆனை ஹதீஸை ஆராயக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருந்து அதை நீங்கள் நிரூபித்து விட்டால் எந்த மதுஹப் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். முடியுமா? சஹாபாக்களே 10 பேருக்கு தான் அந்த திறன் இருந்ததுன்னு நான் சொல்றேனே, நம்மால முடியுமா? இரண்டாவது நிபந்தனை, ஷஹவத்திற்காக வேண்டி பின்பற்றக்கூடாது. நீங்க உண்மையிலே ஷாஃபி இமாம் சொன்னது பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா ஒது செஞ்சுட்டு போய் பெண் பிள்ளைகளை கொடுங்க, ஒது முறிஞ்சு போயிடும். ஃபாலோ பண்ணுங்களேன். முடியாது. ஏன்? மனசு தடுக்குது. அது கஷ்டமான சட்டம், நன்று இஷ்டமான உணவு, அதனால அதுல மட்டும் என்ன இது? இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா தொடாத கலை கிடையாது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த உம்மத்து முழுக்க கொண்டு வருவதற்காக செய்த மிகப்பெரிய உபகாரம் அபூ ஹனீஃபா இமாம். நிறைவாக சொல்வதாக இருந்தால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நாளை மறுமையில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கியாமத் நாள் வரக்கூடிய கடைசி மனிதர் வரை சுவனம் மொத்தம் 120 சஃப்புகள் இருப்பார்கள். அந்த ஒவ்வொரு சஃப்பு எவ்வளவு பெருசு அல்லாஹு அலம், நமக்கு தெரியாது. 120 சஃப்புகள் உண்டு. அது 80 சஃப்புகள் உம்மத்து முஹம்மதியா, என்னுடைய உம்மத்துன்னு சொன்னாங்க. மீதி 4 தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இதுல இன்னும் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சில வருடங்களுக்கு முன்னால் எடுத்த சர்வேவின் அடிப்படையில் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுடைய சராசரி விகிதம் 70%. இந்த உலகம் முழுக்க 70% அஹ்னாஃபுகள் உள்ளார்கள். அப்ப 80ல் 70% அஹ்னாஃபுகள் என்றால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நம்முடைய இமாமுல் ஆதம் சிராஜுல் உம்மா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு பாருங்கள் என்று. இன்னும் ஒரு தகவல், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியாக உம்மத்து முஹம்மதியாக வருவார்களே, அவர்கள் வரும்போது எந்த மதுஹபும் கிடையாது. ஆனால் அவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் அது சரியாக மிக பொருத்தமாக அஹ்னாஃபுகளுக்கு பொருந்தும், அபூ ஹனீஃபாவுடைய சட்டங்களுக்கு பொருந்தும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடக்கக்கூடிய வழிமுறை ஹனஃபிகளோடு பொருந்துகின்றது என்றால் நபி அவர்களோடு நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கம். இந்த மதுஹபு குர்ஆனுடைய சாறு, இந்த மதுஹபு ஹதீஸனுடைய சாறு, இந்த மதுஹபு மட்டும்தான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மிக நெருக்கமான மதுஹபு. ஆக நிறைவாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய தீனு முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இலக்கு. மதுஹபு கிடையாது. மதுஹபுனா வழி காட்டியவர்கள் 4 இமாம்கள். நம்முடைய மதுஹபு அஹ்னாஃபுகள், ஹனஃபி மதுஹப். நம்முடைய அகீதா அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத். இதுல ஒரு விஷயத்தை நாம சொல்லி ஆகணும். மஸ்லகுனா மதரஸா பாக்கியாத்துஸ் சாலிஹாத். ஒரு காலம் நீங்க எல்லாம் நெய் வாங்கி இருப்பீங்க, வயசானவங்க எல்லாம் இருக்கிறீங்க, போனவொன்னு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஏங்க எந்த கலப்படம் கிடையாது அப்பெல்லாம். இப்போ நெய்ன்னு சொன்னா எந்த பிராண்டு, அக்மா இருக்கா, அதுல என்ன இருக்கு, என்ன கலக்கலை பாக்குறீங்கல்ல, அதுல பியூர் நெய் எதுன்னு தேடுறீங்க இல்லையா? நம்முடைய காலம் பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த காலம். ஆளுக்கால் ஒரு சட்டத்தை புகுத்தி இதுதான் மதுஹப்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற காலம். இதை கலைந்தவர்கள் அப்துல் வஹாப் அலா ஹதரத் அவர்கள் பாக்கியாத்து சாலிஹாத்தை நிறுவியவர்கள். அதனால்தான் எங்க உஸ்தாத்மார்கள்லாம் சொல்லுவாங்க, மஸ்லக்குனா மதரசா பாக்கியாத்து சாலிஹாத். பாக்கியாத்து சாலிஹாத் எது சொன்னதோ அதுதான் பியூர் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் என்ற விஷயத்தை முன்வைத்தவனாக அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றோம். யா அல்லாஹ், வாழ்கின்ற காலமெல்லாம் எங்களுடைய தீன் முஹம்மதாகவும், எங்களுடைய மதுஹப் ஹனஃபியாகவும், எங்களுடைய அகாயிது அஹ்லு சுன்னத்தாகவும், எங்களுடைய மஸ்லக் பாக்கியாத்து சாலிஹாத்தாகவும் இருக்கச் செய்து அதில் வெற்றியடைய செய்வாயாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.